இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தது நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இவ்வளவு போராடி நடக்கல, நம்ம அந்த கோலை கீழே போட்டுருவோம். நம்ம கொடுக்கப்பட்ட கிருபை எல்லாம் விட்டுருவோம், வரங்கள் எல்லாம் விட்டுருவோம். ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷை பேசி கொண்டிருந்த அநேகர் இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டாங்க, அந்த கோலை கீழே போட்டாங்க. நான் இதுக்கு அந்நிய பாஷை பேசணும்? என்ன நடக்குது? என்ன நடந்துச்சு? பார்வோன் இருதயம் கடினப்பட்டுச்சுப்பா. ஆனா மந்திரவாதிகளுடைய செயல் எல்லாம் இல்லாம போயிட்டு கர்த்தர் எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மரத்தை சபித்தார் அல்லவா, அந்த மரம் எப்பொழுது பட்டு போச்சு தெரியுமா? ஒரு அத்தி மரத்தை இயேசு சபித்தாரே, எப்பொழுது பட்டு போச்சு தெரியுமா? உடனே பட்டு போச்சு. ஆனா பட்டு போனது அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சு தெரியுமா? அடுத்த நாள். ஒரு மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது உடனே, மார்க்ல சொல்லப்பட்டிருக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த அத்திமரம். அப்ப ஏன் இப்படி இருக்கு? கர்த்தர் சொன்ன உடனே எங்க பட ஆரம்பிச்சு தெரியுமா? வேறு படும்போது தெரியாது வெளியே. ஆனா நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த மரம் மொத்தம். கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணும்போது சத்துருவின் அடி வேர்ல கை வைப்பார். ஆமென் சொல்றவங்க இன்னைக்கு கர்த்தர் சபையோடு பேசுகிறார். அந்த கோலை திரும்ப கையில் எடு. உன் முழங்கால்கள் முடக்கப்படுவதாக. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நமக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை கொடுத்தீங்க. ஓப்பனி பினேகாஸ் மேல கோவம்னா அவங்கள அடிச்சிருக்க வேண்டியதான். ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டி எதுக்கு ஆண்டவரை பிடிக்க கொடுக்கணும்? உடன்படிக்கை பெட்டியை பிடிக்க கொடுக்கலன்னா பிரச்சனை எல்லையோட முடிஞ்சிடும். தொல்லை உள்ளதா இருக்கு. உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் பிடிக்க அலோவ் பண்ணதே இதை கொண்டு எங்க வச்சாங்க தெரியுமா? தாகவனுடைய விக்கிரக கோட்டைக்குள்ள கொண்டு வச்சாங்க. சில இடத்துல கர்த்தர் உள்ள போய் தான் அடிப்பா, நமக்கு போக முடியாது. ஜீசஸ் ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, உன் கையில கொடுத்த இந்த அற்புதங்கள் யாவையும் நேர இதை கொண்டு விக்கிரத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தர் அலோவ் பண்றார் பிடிக்க. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியில தேவ பிரசனம் நிறைந்திருக்கிறது. அதனாலதான் திரும்ப தாவீது எடுத்து வரும்போது, எடுத்து வரைக்கும் முன்னாடி அந்த ஊர் மக்கள் திறந்து பார்த்தாங்க, பொத்துன்னு விழுறாங்க. திரும்ப எடுத்துட்டு வரும்போது ஊசா ஊசா என்ன ஊசா 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 போச்சு. ஆமா ஹாய் அப்படி சொல்லிட்டு உடன்படிக்கை பெட்டியில கை வச்சான். இப்படியே நிக்கிறான், பொத்துன்னு விழுறான். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குன்னா பிரசனம் இருக்கு. அப்படி பிரசனை இருந்தோம். ஆண்டவரே பெலிஸ்தீர் தூக்கிட்டு போகும்போது ஒன்றும் தெரியாதது மாதிரியே இருந்ததுக்குல. ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அவன் எங்க கொண்டு வைக்கிறான்னு எனக்கு பார்க்கணும். அவன் நேர தாகோனுடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி கொண்டு வைத்து விட்டு அவன் போயிட்டான். இவர் எழும்பிட்டாரு. அடுத்த நாள் வரும்போது இவர் உள்ள உட்காந்துட்டாரு. பார்த்தா தாகோனுடைய விக்கிரகத்துக்கு மூக்கு உடைஞ்சிருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. உனக்கு தெரியாது நீ ஜெபிக்கும் போது நடக்கிறது என்ன, அது அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் ஜெபத்தை முழக்க பார்க்கிறான். முகாந்திரம் அறிந்து செயல்பட இந்த நாளிலே கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார், நீ கீழே போட்ட கோலை திரும்ப எடு. நீ கீழே போட்ட கோலை திரும்ப எடு. சத்துருவின் அடி வேர்ல கர்த்தர் கை வைக்கிறார். பார்வோன்ல கை வச்சார். பார்வோனை தொட்டார். பார்வோனின் மந்திரவாதியை தொட்டார். அடுத்து பார்வோனுடைய மிருகங்கள், அடுத்து பார்வோனுடைய தலைப்பிள்ளை விட்டார். அவரு பார்வோனை கொண்டு வரார். ஹல்லேலூயா. அந்த சேர்ல உட்கார விடல. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி நமக்கு இந்த அந்தரங்கத்துல வான மண்டலத்தில் நடக்கிற யுத்தம் நமக்கு தெரியாது. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன, நான் இதை பார்க்கல அதை பார்க்கல, 4 பேர் பேசுறதுதான் நமக்கு தெரியுது. வழியில நின்ற மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா ஜனங்க பேசுறாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் எச்சரிக்கையா இரு. நீ என்ன வந்தால் எந்த ஒரு இடத்துல இந்த கோலை வேண்டான்னு முறிச்சிடாத, இந்த கோலை வேண்டான்னு தூக்கி போட்டுறாத. அதனாலதான் அநேகர் ஆவியில் ஆரம்பம் பண்ணி அநேகர் மாம்சத்துக்கு உட்பட்டு போக காரணம் என்ன தெரியுமா? ஆவி முறிந்து போய்விட்டது. நான் எவ்வளவு ஜெபம் பண்ணி நான் எதிர்பார்த்த பதில் இல்லையே, எதிர்பார்த்த பலன் இல்லையே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் சொல்லுகிற உன் கையில் கொடுத்திருக்கிற இந்த அற்புதங்கள் அதை வேற யார் கையில் கொடுக்கல. மோசே
உன் கையில் கொடுத்திருக்கிற, உன் கையில கொடுத்திருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்து. மோசே அந்த கோலை பிடித்துக் கொண்டு, உனக்குள்ளே நான் துவங்கின அநேக காரியங்கள் உண்டு. உன்னை நம்பி நான் இந்த கிருபையை உனக்கு ஊட்டி இருக்கிறேன். இந்த விண்ணப்பத்தின் ஆவியையும் இந்த கண்ணீரின் ஆவியையும் நான் உன் மேல ஊட்டி இருக்கிறேன். உனக்கு நான் இந்த கிருபையை கொடுத்திருக்கிறேன். யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற அந்த கிருபையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டேனா, அது வேண்டான்னு தூக்கி போட்டுட்ட. இல்ல 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 இல்ல, இந்த கோலை கொண்டுதான் கர்த்தர் மோசே கிட்ட போடுங்கிறார், மோசே கிட்ட அடிங்கிறார், மோசே கிட்ட நீட்டுங்கிறார். இந்த கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுங்கிறார். இவ்வளவு அற்புதங்கள் கையில் இருக்கா? எல்லாரும் இப்படி கையை பாருங்க. ஹல்லேலூயா. சும்மா பாருங்க, இவ்வளவு அற்புதங்கள் இந்த கையில வச்சிருக்கிறாளா? எஸ். இது எப்படி சாத்தியமாச்சு? அவர் அந்த கை எப்போ இந்த கையை பிடிச்சதோ, அந்த கை இந்த கையை பிடிச்சதோ இந்த கை வேற கை ஆயிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மந்திரவாதிகள் வந்து சொல்றாங்க பார்வோன்ட்ட, இது தேவனுடைய விரல்னு. பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான், பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான், பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான். சரி, பார்வோன் விட்டாலும் கர்த்தர் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான். என்ன ஆண்டவரே இருக்கு மோசே, இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்குது பாருங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, சில விருந்து எல்லாம் போகும்போது சாப்பிட்டு இருக்கும் போதே சொல்லுவாங்க, நீங்க உடனே சாப்பிட்டு தீத்துறாதீங்க, அடுத்த ஐட்டம் வருது, அடுத்த ஐட்டம் வருது. நிறைய கல்யாண வீட்டில எல்லாம் 2-3 கறிகள் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சோறு வைப்பாங்க. எதுக்குன்னா அடுத்து வரும்போது வேற அடுத்த ஐட்டம் வருது. ஆமே. நம்ம ஒரே ஜபத்துல, நமக்கு என்னன்னா ஒரே ஜபத்திலே 3வது வானம் வரைக்கும் போயிடணும். இதான் நம்ம பிரச்சனை. நம்ம கோலை போட்டதும் அது பாம்பாறணும், பாம்பாறினதும் பார்வோம் ஐயோ அம்மானு ஓடணும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வரணும். கோலம் எடுக்க கிடையாது. பார்வோன் ஓடலைன்னா மோசே கோலை எடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த கோலை சர்ப்பமாய் மாறிய கோலை பிடித்து நீங்க ஒரு காரியத்துக்காக உபவாசிக்கிறீங்கல்ல, ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை கொண்டு எத்தனை காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஒரு காரியத்துக்காக. ஒரு யுத்தத்திலே நீ தளர்ந்துட்டிய, நீ காலாட்களோடு ஓடும் போது சோர்ந்து போவாயானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவேன்? அதைதான் இந்த நாளிலே சபைக்கு கர்த்தர் பேசுகிறார். முகாந்தரம் அறிந்து செயல்படுங்கள். எனக்கு ஏன் சிலருக்கெல்லாம் பாருங்க ஆண்டவர் நல்ல தரிசனங்களை கொடுப்பார், சொப்பனத்தில் அநேக காரியங்களை உணர்த்துவார். ஏன் கர்த்தர் உங்ககிட்ட அது ரிலேட்டடா ஏதோ ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனா இவங்க அதை விட்டுட்டு கர்த்தர் ஏண்ட அப்படி சொன்னார். கர்த்தர் ஏண்ட மோசே மாமனார்ட்ட போய் என்ன சொன்னார்? எவ்வளவு மாமனாரை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கலாம் தெரியுமா? ஹாய் மாமா, இங்க பாருங்க கோலை போட்டது எப்படி பாருது பாருங்க. ஒன்னும் சொல்லல. நம்ம ஆட்கள்லாம் ஃபுல்லா மாமனார் வீட்டில் தான் போயிருந்து, அங்க ஒண்ணுமே கிடையாது. பேசாம உயிரோடு இருக்கிறாங்களான்னு ஒண்ணு பார்த்துட்டு வரேன். அவன் இது அந்த கோலை பிடிச்சி மனைவிட்ட கூட கோலை போட்டு காட்டல. அவன் போறாரு. பன்றிகள் முன்னாடி முத்துக்களை போடவே கூடாது. உங்களுக்கு தெரியணும், இந்த இடத்துல கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிற பாரத்தை நான் சொன்னா இங்க வேல்யூ இருக்கா இல்லையாங்கிறத உணரணும். அதனாலதான் கர்த்தர் மோசையை அழைத்து முதல்ல ஆரோன் கூட கனெக்ட் பண்ணி கொடுக்கிறார். ஆரோனோடு. கலாத்தியர் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். எஸ்,
ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். எல்லார்ட்டையும் போய் விளம்பல பவுல். தனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை, தனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஓட்டம், தன்மேல் வைத்திருக்கிற தேவ திட்டம் எல்லார்ட்டையும் விளம்பல. 9வது வசனத்தை வாசியுங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் ஏபாவும் யோவானும் நாங்கள் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து யாருக்கு விவரித்தார் தெரியுமா? இத கேட்ட யார் கை கொடுப்பாங்களோ, இத கேட்டதும் யார் என்ன என்கரேஜ் பண்ணுவாங்களோ, இத கேட்டதும் யார் எனக்கு துணையா நிப்பாங்களோ, தூண்களா எண்ணப்பட்ட நமக்கு தேவன் கொடுத்த பாரம், நமக்குள்ள தேவன் கொடுத்த நமக்கு தெரியும். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அவ்வளவுதான் சொல்றார். கரடியை கொன்றது, சிங்கத்தை கொன்றத தாவீது தன் அண்ணன்ட்ட கூட சொல்லல. ஆனா எங்க சொல்லணும் அங்க போய் சொல்லுகிறார். சவுல் இடத்துல போய் சொல்றான். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் எல்லாருக்கும் அதை விவரித்து காண்பிக்கவில்லை. உடனே கேமரா ஆன் பண்ணு உட்காரு, கர்த்தர் எனக்கு பேசினது முடிஞ்சு. ஆமே. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு முகாந்திரம் அறிந்து கொள். இன்னும் உயிரோடு இன்னும் 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 அதுல ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. யாத்திராகம் 4வது அதிகாரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பாத்தீங்களா எப்ப மோசே கிட்ட வராருன்னு நம்ம நினைக்கிறோம். 40 வருஷம் ஆனாலும் மோசே கிட்ட வரலன்னு. அவர் மோசே கிட்ட வரல உண்மைதான். ஆனா 40 வருஷம் அவர் செய்த செயல் இந்த ஒரு வசனத்துல அவர் சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? உன் பிராணனை வாங்க தேடின ஒருத்தனை கூட நான் விட்டு வைக்கல. ஆமென். உன் பிராணனை வாங்க தேடின எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் முச்சடியில எழுந்தருளி வரார் மோசே அப்படிங்கிறார். அவர் அவ்வளவு நாள் சும்மா இருந்தார் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? வெயிட்டிங் பீரியட்னா அவர் அங்க சும்மா உட்கார்ந்து இருப்பார் நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் நமக்கு ஒரு துவக்கத்தை தரும்போது உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் என்னாண்ட 1-2 வருஷம் இல்ல 40 வருஷம் உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் அவங்க ஒரு ஆளை வீட்டுல தேடி தேடி அடிக்கிறார். மோசே உனக்கு கொல்லணும், மோசே உனக்கு கொல்லணும். இந்த பார்வோன் மோசே கொலை செய்ய வகை தேடினான். எத்தனை பேர் அனுப்பியிருப்பான். ஆண்டவர் யார் யாரெல்லாம் மோசைக்கு அகைன்ஸ்ட் எழும்புறாரோ பெரிய லிஸ்ட் எடுத்தார். மோசையை செப்பரேட் பண்ணிட்டு மோசை இங்கிருந்து கர்த்தாவே சும்மா இரு, ஆண்டவரை சும்மா போவாங்க, ஆண்டவரை என்னை பாரு, ஒன்னெல்லாம் பார்க்க முடியாது போ. 1-2 வருஷம் இல்ல 40 வருஷம் முடிச்சிட்டு இங்க அப்படி திரும்பும் போது மோசே உனக்கு நான் ஒன்று சொல்லவா? என்ன ஆண்டவரே, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று ஆமென் எழும்புகிறவர்களும் நினைக்கிறவர்களும் நமக்கு தெரியாது. ஆனால் பதில் அளிக்கிறவர், பதில் செய்கிறவர், பழி வாங்குகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். கர்த்தர் மோசேயை கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போறார் பாத்தீங்களா? ஆமென். அப்போ இன்னும் எனக்கு கர்த்தர் எனக்கான அந்த வே கர்த்தர் ஓபன் பண்ணல, எனக்கான டைம் வரல, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுதானே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவே, இருப்பு கதவுகளை முறித்து வெண்கல தாழ்பாள்களை உடைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நீ அறிந்து கொள். முகாந்திரம் என்ன என்பதை அறிந்து கொள்.
அவங்க எல்லாம் இல்ல, ஆனா கர்த்தர் உன்னை உயிரோட காக்குறாருன்னா, ஆமென். உன் கையில சிலவற்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் கையில சிலவற்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னை சூழ்ந்திருக்கிறவங்க டிஸ்கரேஜ் பண்ணும்போது அதை கீழே போட்டுறாத. இனி நான் ஜெபிக்க மாட்டேன், இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன், இனி நான் ஆவியில நிரம்ப மாட்டேன் எல்லாம் விட்டுறாத. அந்த கோலை திரும்ப எடு, அந்த கோலை திரும்ப எடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 நபர்களை கொண்டு வந்தேன், ஆனா கர்த்தர் இங்கே நிக்க வைக்கிறார். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு அநேகரோடு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தையால் என் ஆவியில உணர்கிறேன். கர்த்தர் அந்த கோல் எங்கன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த பக்தி எங்க, அந்த வைராக்கி எங்க, அந்த அன்பு எங்க, அந்த விசுவாசம் எங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே கைவிட்டு போனது போலதான் இருக்கும். மோசேக்கு அப்படிதான். மோசே யாருக்கு சப்போர்ட்டிவா இவ்வளவு காலம் இருந்தாலும் தன்னுடைய எவ்வளவு மேன்மையை விட்டு ஜனங்களுக்காக போய் நின்னா. சில பாருங்க, பிள்ளைகளுக்காக எவ்வளவு காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணாலும் அந்த பிள்ளைங்க காலை தூக்கிட்டு போயிருவாங்கல்ல. மோசேக்கு அப்படித்தானே இருந்துச்சு. ஐயோ, நான் இவனுக்கு நன்மை செய்ததல்லவா, அவன் உன்னை எனக்கு தலைவனா வச்சது யாருன்னு கேட்டாங்க. நீ யாருன்னு கேட்டாங்க. அதானே அர்த்தம். என் விஷயத்துல தலை போட நீ யாரு? ஹல்லேலூயா. சில பெற்றோருடைய கண்ணீர் அதுதான். பிள்ளைங்க விஷயத்துல தலை போட கூட முடியாது. இன்னொரு ஆள்கிட்ட கேட்பாங்க, பிள்ளைகிட்ட கேட்டு சொல்லுங்க, 3வது பர்சன்ட்ட கேட்பாங்க. இல்ல, மோசேக்கு அதனாலதான் விரக்தி தாங்க முடியல. மோசே கர்த்தர் செப்பரேட் பண்ணி வைத்திருந்தார். ஒரு நாள் வந்தது, மோசே இப்பொழுது மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது ஜனங்கள்லாம் மோசே கிட்ட சேர பயந்து நிற்கிறாங்க. அன்னைக்கு வழியில நின்ன மோசையை பார்த்து திட்டிட்டு போனாங்க. இப்ப ஜனங்கள்லாம் ஆரோன் உட்பட, நேற்று ஆரோன் பேசுறான், ஏன் ஆண்டவர் மோசையை கொண்டுதான் பேசுவாரோ, எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரோன்னு சொன்ன ஆரோன் உட்பட நிற்கிறாங்க. மோசைக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. மோசை இறங்கி வரான், இறங்கி வரான். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். மோசையை கையை கர்த்தர் வெறுமையா விடவே மாட்டார். ஒன்னு கோல் இருக்கணும், இல்லைன்னா பலகை இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை சும்மா மட்டும் விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை பிடிங்க. சில நேரத்தில் அதை பிடிக்க முடியலையா, வசனத்தை பிடிச்சிருங்க. உங்க முகம் பிரகாசிக்கும். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள்.